பிகே எஸ்பிஎஸ் ஸ்கூல் பையன் ஒருத்தர் போட்டு அடிச்சிடறான். அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆனதுனால இவங்க ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துருது. ஸ்கூல்ல இவனோட போனை பிடிங்க பொண்ணுங்க நம்பர்லாம் எடுத்துட்டு இருப்பானுங்க. அந்த கான்ல வேற ஒருத்தனோட போனை பிடிங்க உடச்சிட்டு இருப்பான். அந்த பசங்க இவனை போட்டு சம்மடி அடிச்சுட்டு என் போன் நாளைக்கு வரலனா உன் கதையே முடிச்சிடும்னா சொல்லி மறுத்தி அமைச்சிருப்பானுங்க. அவனுக்கு பயந்தே இவன் ஸ்கூலுக்கு போகாம தியேட்டருக்கு போயிடுவான். பிரதீப் எஸ்பிஎஸ் ஸ்கூல் பையன் அடிச்சதுனால விபி மேடம் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. அவன் எதுக்காக ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லி அவங்க அப்பாக்கும் போன் பண்ணி கேக்குறாங்க. என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவரும் போய் சொல்லிடுறாரு. இவங்க பையனுக்கு தான் இவர் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாரு. பிகேக்கு சடனா ஸ்கூல்ல டிசி கொடுத்ததுனால இவங்க வேற வழியே இல்லாம இந்த ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க. இவங்க அப்பாவுக்கு இந்த ஸ்கூல் சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால பையனை எப்படியாச்சும் வேற ஸ்கூல்ல சேர்த்தணுன்றதுக்காக இவரும் ப்ரமோஷனுக்காக அப்ளை பண்றாரு. இவன் வீட்ல நைட் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதை அவன் ஃப்ரெண்டு கிட்டே ஷேர் பண்றான். பிகே ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே வரும்போதே இவனோட பேக்ல ஒரு பையன் ஜாயின் போட்டுருவான். இவன் பேக்கை துவைக்கிறதுக்காக அம்மா எடுக்கும்போது அது உள்ள அந்த ஜாயிண்ட பார்த்துட்டு அவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் போய் சொல்லிடுறாங்க. இவன் அடிச்ச எஸ்பிஎஸ் ஸ்கூல் பையனும் அவங்க அம்மா கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனே ஒரு வழியா சமாளிச்சு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்டா இந்த மாதிரி பழக்கத்துக்குலாம் அடிமை ஆயிட்டேன்னு சொல்லி உங்க அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. இது என்னோட கிடையாதுமா, எவனோ ஒருத்தன் போட்டாமான்னு சொல்லி இவனை எவ்வளவு சொல்லி பாக்குறான். இவங்க அம்மா நம்பவே மாட்டாங்க. இவங்க அப்பா மட்டும் தான் இவருக்கு சப்போர்ட்டா இருக்காரு. ஸ்கூல்ல இருக்க ஒரு பையன் மட்டும் பிகே வராதனால அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு அவனோட போன் நம்பரை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி அவனுக்கு போன் ட்ரை பண்றான். ஆனா அவன் எடுக்கவே மாட்டான். இந்த பையனால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. அவனுக்கு என்னாச்சோ தெரியலன்னு சொல்லி அவனோட வீட்டுக்கே போயிடுறான். ஆஹா, அடிச்ச பசங்க வீட்டுக்கே தேடி வந்துட்டானுங்க போலன்னு சொல்லி இவனை பயந்து மாடியில இருந்து கீழே குதிச்சிடறான். பிகே பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாகுது. அங்க இருந்து வீட்டுக்கும் போறான். நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா நீ எங்க போனன்ற விஷயத்த நான் கேட்க மாட்டேன். இந்த ஸ்கூலுக்கு நீ சேர்ந்ததுல இருந்தே எனக்கு பிடிக்கவே இல்ல. நீ இந்த ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. அடுத்த வருஷம் நான் உன்னை நல்ல ஸ்கூலா சேர்த்துறேன். நீ போய் மறுபடியும் பாஸ்கெட் பால கண்டினியூ பண்ணுன்னு இவரும் சொல்றாரு. அப்பா இந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. அவருக்கு நம்ம கண்டிப்பா உதவி பண்ணணும்னு சொல்லி இவனும் நினைக்கிறான். அப்பா என்னோட பேக்ல பார்த்த ஜாயின் சத்தியமா இது கிடையாதுப்பான்னு சொல்றான். டேய், நான் உன்னை நம்புறேன்டா, நீ என்னோட பையன்டா, போடா அப்படின்னு சொல்றாரு. என் பேக்ல எவன் ஜாயின் போட்டானோ அவனை கூட்டு போயிட்டு எங்க அம்மா அப்பா முன்னாடி நிறுத்துன்னு சொல்லி இவனும் முடிவு பண்றான். அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.